கிழவி, இந்த வயசான காலத்துல உனக்கு இது தேவையா? அங்க சந்தியாக்கா உன்னை காணும்னு ஊரு புறம் தேடிட்டு அலையுது. நீ இங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இங்கே குத்த வச்சிருக்கியாம, என்னத்துக்கு இது? அவளை பத்தி பேசாத. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவ என்னமோ இன்னைக்கு மாறிட்டாவலாம். இத்தனை காலம் எப்படி இருந்தா தான் பெத்த பிள்ளையில கூட கவனிக்க மாட்டா. அந்த அனிதாவை தலையில தூக்கி வச்சு ஆடுறா. அதை கேட்டா என்ன வந்து பாருங்கறா. மரியாதையா இருக்கணும்னா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போனா. அதான் வந்துட்டேன். அவளுக்கு எவ்வளவு இருந்தா என்ன அப்படி கேப்பா? இனி அவ மூஞ்சிலே முழிக்க மாட்டோம்ல. பெத்த பிள்ளையில பாக்குறத விட்டுட்டு அனிதாக்கு மாப்பிள்ளை தேடுதேன்னு ஊரு பூரா தேடிக்கிட்டு அலைதா. என்னைய கொஞ்சமாவது கவனிக்கிறாளா? வயசானவனா எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேக்கா. வேலைக்காரி கையால திங்கிறதுக்கு நான் என்னத்துக்கு அந்த வீட்டுல இருக்கணும்? அதுக்கு நானே ஆக்கி தின்னுக்கு வேணேன்னு தான் வெளியே வந்துட்டேன். ஏ கிழவி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பிள்ளைதான் உங்களுக்காக ராவும் பகலும் வேலை பார்த்து உழைச்சி கொட்டுறா. உங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்துறா. உங்க எல்லாரையும் தான் சொந்தமா நினைச்சுக்கிட்டு அவ அப்பன் கூப்பிட வந்தப்போ கூட வேண்டான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டா. நீ என்னன்னா இன்னைக்கு தனி கொடுத்துன வந்திருக்கியே. இந்த வயசுல உனக்கு அப்படி சொகுசு என்ன கேக்குது? பாரு, உனக்கெல்லாம் புரியாது. அவவோ இருந்து அனுபவிச்சாதான் தெரியும். அதான் கேக்குறேன், அப்படி என்ன அனுபவிச்ச தாங்க முடியாம ஒடியாந்தனு? இந்த மாலினி குரங்கு இருக்காளே, அவ சொல்றதான் நான் கேட்கணுமா? அந்த குரங்கு என்னை அங்க நில்லு இங்க நில்லு அதை செய்யி இதை செய்யுன்னு உசுர வாங்குது. அது சொல்றது கேட்கறதுக்கு கேட்காமலே இருக்கலாம். நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த வயசுல உனக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். வயசான காலத்துல எங்கேயாவது தனியா கடந்து கீழே கீழே விழுந்தனா உன்னை யாரு பாப்பா? இந்த வயசுல உனக்கு என்னத்துக்கு இம்புட்டு கோபம் ஆங்காரம்? இதெல்லாம் சரிப்படாது. ஒழுங்கா என் கூட வா, நான் கூட்டிக் கொண்டு உன்னைய வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். அடியே போதும், நீ ரொம்ப நல்லவளா நடிச்சதெல்லாம். நீ என்ன சாணி கூட தூக்க வச்சதுன்னு, என்ன சாணி தட்ட வச்சதுன்னு எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் நினைக்கிறியா? எப்பேற்பட்ட ஆளு நீ! ஓ சகவாசமே தேவையில்ல தாயே. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அதானே சொன்னா கேட்க மாட்டேன். பட்டு அனுபவி. எனக்கு என்ன வந்துச்சு, நான் வாரேன். ரொம்ப நல்லது, கிளம்பு. உமா, எங்க போயிட்டு வர? என் புருஷனை எங்கிட்டாவது பாத்தியா? ஆமா, இவளுக்கு இப்ப நாம சொன்னா மட்டும் அப்படியே காது கேட்டுரும். நம்ம உசுரெல்லாம் வாங்கி தொலைப்பா. இவ கண்ணிலையா மாட்டணும். இன்னும் என்னெல்லாம் பேச போறாளோ தெரியலையே. இந்த பார்வதி அக்காவை பார்க்கறதுக்கு இந்த பக்கம் வந்தது தப்பா போச்சு. முன் வாசல்லே போய் என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துருக்கலாம். என்ன நீ வாங்கிட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ செவடம் காதுல ஊதுன சங்கு மாதிரி இப்படி சேலை மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? என் புருஷனை இங்கிட்டு பாத்தியா பார்க்கலையா? மைனி, அவரை நான் எங்கிட்டு பார்க்க? அவரு எங்கேயாவது டீ கடையில உட்கார்ந்துருப்பாரு. அங்க டீ கடை பக்கம் போங்க, அங்கதான் இருப்பாரு. உமா, உனக்கு விஷயம் தெரியுமா? என் புருஷன் இந்த வயசுலயும் ஒருத்திய வச்சிருக்காராம். அந்த ஆளுக்கு எம்பிட்டு திமிர் இருந்தா இந்த காரியத்தை பண்ணுவாரு. அரச புரசலா என் காதுல விழுந்துச்சு. மனசெல்லாம் பாரமா ஆயிப்போச்சு. நானும் கேட்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் கண்ணால பாத்துக்கிறேன். அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு விளக்க மாத்த கொண்டு சாத்திரனா இல்லையான்னு பாரு. உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கியே. இந்த வயசுல நாளைக்கு சாவப்பற கிழவன் எவளையோ வச்சிருக்கான்னு இப்படி சொல்லிட்டு அலைதியே. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? என்னது, நான் ஒழுங்கா இருந்திருந்தா அவர் ஏன் வேற எவளையாவது வைக்க போறாரு அப்படிங்கிற? இந்த வயசுல கெள்ளிட்டு பயலுக்கு என்ன வேண்டி கிடக்கு? வாழ்க்கை பூரா நான் நல்லா தானே ஆக்கிப்பட்டேன், நல்லா தானே குடும்பம் நடத்தினேன். இன்னும் என்ன பாக்கி இருக்கு இவனுக்கு? இந்த வயசுல இது தேவையான்னு கேட்காம இப்படி பேசுற? ஐயோ ஆத்தா, ஆரம்பிச்சுட்டா. காதும் கேட்காது செவியும் கேட்காது. என்ன போட்டு என்ன பாடு படுத்தி எடுக்குது. இது மூஞ்சல முழிக்கிறதுக்கா இவ்வளவு வேகமா வந்தோம்? இங்க பாரு உமா, தேவையில்லாம என்ன பத்தி குறை சொல்லாத. நான் எப்படிப்பட்டவனே இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இந்த வயசுல உன்கிட்ட இதை கேட்கத்தான் நான் இருக்கனா? என்ன நீ ஒழுங்கா இருந்திருந்தா உன் புருஷன் ஒழுங்கா இருந்திருப்பாங்கிற? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த ஆளு கொழுப்படுத்து போய் எவளையோ வச்சிருந்தாம்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? உமா, உமா, இங்க என்ன அதுக்கு போய் மாரடிச்சிட்டு நிக்கிற காலையிலே? அதுக்கு காதும் கேட்காது செவியும் கேட்காது. நீ என்னத்துக்கு இப்படி புலம்பிக்கிட்டு நிக்கிறவா? யாத்தா எங்க போயிட்டியே? உங்களை தேடிதான் வந்தேன். யாத்தா உசுர வாங்குதா. இந்த வயசுல இவ புருஷன் எவளையோ வச்சிருக்கானா. அத கதையா சொல்லிட்டு கிடக்கா. இவ தொல்ல தாங்க முடியல. இந்த பக்கம் நிப்பான்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். நீங்க எங்க போய் தொலைஞ்சியே? அவளை விளக்க மாத்த கொண்டு அடி. அவ இன்னைக்கே இப்படி சொல்லிட்டு அலைதா. ஒரு மாசமா இப்ப புதுக்கிற்கு பிடிச்சிருக்கு. இப்படித்தான் சொல்லிட்டு திரியறா. அப்பப்ப வந்து என் உசுர வாங்க வருவா. அதுக்குதான் கதவை தாப்பா போட்டு வச்சுக்குவேன். இன்னைக்கு சீனி இல்லையா என் மருமவ கறி கரெக்டா டீ போடுற நேரத்துல தான் சொன்னா.
அதை வாங்குறதுக்கு கடைக்கு போனா அங்க அந்த பையன் இன்னும் கடையே திறக்கல. அதுக்குள்ளேயும் சரி வீட்டை பக்கம் போயிட்டு வருவோமே, இங்கேயும் ஏன் காத்து கிடக்கணும்னு வந்தா இங்க நீ இவா கிட்ட நின்று மழுக்க நிக்கிற. உங்க 2 பேருக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இங்க ஒருத்தி நான் என் புருஷனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லி தேவலா? என்ன அப்படி என்ன கதை வேண்டி கிடக்கு? ஊர் கதை ரொம்ப முக்கியமோ? என் புருஷனை எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில சொல்லுங்க. புருஷன் டீ கடையில இருக்கான் போ. என்னது? அந்த ஆளு டீ கடைக்கு அவளை கூட்டிட்டு போயிருக்காரா? இப்ப போறேன், விளக்க மாத்த கொண்டு சாத்துறனா இல்லையான்னு பாரு. ஆமா ஆமா போய் சாத்து போ. அப்பப்பா செத்த நேரத்துல என் உசுர வாங்கிட்டா. நல்ல விளக்கா நீ வந்த, இல்லனா என் ஆவியே போயிருக்கும். அவ கிடக்குறா கோட்டி அளவு, என்னத்தையாவது உளறிக்கிட்டு தான் கிடக்கும். தேனோ அவளுக்கு இதான் பாடு. இந்த வயசுல புருஷக்காரன் எவ்வளவு கூட்டிட்டு அலைய போறான். இவளுக்கு நல்ல கிறுக்கு பிடிச்சு போச்சு. சரி வா, வீட்டுக்கு ஏன் ரோட்ல நிக்கிற, திரும்பவும் வந்து தொலைய போறா. அம்மாத்தா இவத்துல தாங்க முடியல, முதல்ல வீட்டுக்குள்ள போய் கதவை தாப்பா போடும் வா. என்னடி ரம்யா, இன்னைக்கு ஒரே முகமலர்ச்சியா இருக்கு, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காலையில 4 இட்லியும் நல்ல தக்காளி சட்னியும் வச்சு உள்ள தள்ளிட்டோம்ல, அதான் கெதியா இருக்கேன். நீ என்ன சாப்பிட்ட? கஞ்சும் சின்ன வெங்காயமும். உனக்கு குளிர் இல்லையா? காலங்கத்தால கஞ்சி குடிச்சிட்டு வந்திருக்க. அடியே என்னதான் இட்லி தோசை தின்னாலும் செவி அடைச்சு போகுது. கஞ்சி குடிச்சாதான் மனசுக்கும் வயிற்றுக்கும் நிம்மதியா ஒரு திருப்தியா இருக்கு பாத்துக்க. அதான் பழைய கஞ்சி கிடந்துச்சு, சரி அதையே தூரம் ஊத்துவானேன்னு குடிச்சிட்டேன். அதுவும் சரிதான். எக்கா இந்த தடவை பூரா இப்ப எலெக்ஷன் வருங்க, அவளை யாருக்கா ஜெயிப்பா? என்னடி திடீர்னு இப்படி கேக்குற? எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சுவாசியமா பார்த்தேன். யாரும் ஜெயிப்பாவோ, யாரும் ஜெயிச்சுட்டு போறாங்க, நம்ம என்ன செய்ய அதுக்கு? நீ சொல்றது உண்மைதான், ஆத்திரமா தான் வருது. யாரு ஜெயிச்சா நமக்கு என்ன கிடைக்கி? இவ ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டாலும் சரி, இந்த ஓட்டு போடத்துக்கு லைன்ல போய் நின்று வெயில்ல காத்து கிடந்து வர்றதுதான் மிச்சம். இந்த வருஷம்லாம் ஓட்டு போட போக கூடாதுன்னு வச்சிருக்கேன். அட கூறு கட்ட குப்பச்சி, நீ என்ன புத்தியில இருக்க? ஓட்டு போட போக மாட்டியா? ஏய், ஓட்டுங்கிறது உன் உரிமை, அத போய் நீ கட்டாயம் போட்டுதான் ஆகணும். உனக்கு லைன்ல நிக்கிறதுக்கு அம்புட்டு வலிக்குதாக்கும். ஏன் 4 மணிக்கா சாயங்காலமா போ, வெயில் இல்லாம இருக்கும், கூட்டமும் இல்லாம இருக்கும். அதுக்காக ஓட்டு போடாம வந்தனா உன் ஓட்டை கொண்டு எவனாவது கள்ள ஓட்டா போட்டுற போறான். அதெல்லாம் சரிதான், 4 மணிக்கா போய் போடலாம் தான் நீ சொன்ன மாதிரி. அதுக்காக எவனுக்கு ஓட்டு குத்தனே தெரியல. இதுல யாருக்கு போய் போட? யார் வந்தாலும் நமக்கு என்னத்த கிடைச்சிருது? நம்ம எதுக்கு போடணும்? கூறு இல்லாதவள யாருக்கும் போடலனா போய் யாருக்கும் போட மாட்டேன்னு நோட்டால போய் குத்திடுவா. அதுக்காக போகாம இருப்பியா? உனக்கு இப்ப என்ன வேணும்? யாரும் ஒண்ணும் செய்யலன்னு ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? என்னத்த செய்ய? உனக்கு நீ நல்லா தானே இருக்க, கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சா போறாதா? இல்லக்கா, மழை தண்ணி வெள்ளம்னு அன்னைக்கு பொருள் கொண்டாந்து கொடுத்தாவளே, ஒரு காசுக்கு பெறாதுக்கா. எக்கா அந்த பாத்திரம் இருக்கு பாரு, பாத்திரம் ரொம்ப மெலிசா இருந்துச்சு. அப்புறம் பால் மாவு சீனி இதைத்தான் கொடுத்துருக்கணுவா, வேற எதையாவது கொடுத்துக்கலாம்ல. இதை லைன்ல போய் நின்று வாங்குறதுதான் மிச்சம். ஏ உனக்கு காசு கொழுப்பு வேண்டாம்ப, ஓசில கிடைக்கும்ப. உனக்கு வேண்டாம்னா நீ அதை வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே? நான்லாம் வாங்கி வேற ஆளுக்கு கொடுத்துட்டு வந்தேன், அந்த மாதிரி செஞ்சுட்டு போ. அதுக்காக இதெல்லாம் உனக்காக உன் வரி பணத்துல இருந்து கிடைக்கிறது, ஏன் வேண்டாங்கிற? அதுவும் சரிதான், அதுக்காக எவளுக்கோ கொடுக்கறதுக்கு நான் போய் லைன்ல நின்று வாங்கணுமாக்கும். என்னட்டி குணம் இது? உனக்கு வேண்டாங்கிற, அப்ப வாங்கின பொருளை யாருக்காவது கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு நான் போய் லைன்ல நிக்கணுமா? என்ன அர்த்தம்? உன் பேர்ல தானே ரேஷன் கார்டு இருக்கு, அப்ப நீ தான் லைன்ல நிக்கணும். ஏன் ஒரு நாள் போய் நின்று அதை வாங்கி வேற யாருக்காவது கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டா என்ன குறைஞ்சிருவியாக்கும்? சரி அதை விடு. அப்புறம் என்னமோ கேட்கணும்னு நினைச்சி வந்தேன், உன்கிட்ட கேட்டா தானே எனக்கு விவரம் புரியுது. இந்த இட ஒதுக்கீடுங்க அவளை, அது என்னதுக்கா? ஏன்க்கா இட ஒதுக்கீடு வேண்டான்னு ஒரு கூட்டம் சொல்லுது? இட ஒதுக்கீடுனா கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க மேலே வரணும்னு அரசாங்கமே கொடுக்கறது. இல்லைன்னா மேலே இருக்கிறவன் எப்பவும் மேலேயே உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இந்த மாதிரி இட ஒதுக்கீடு கொடுத்தா கீழே இருக்கிறவன் சலுகை முறையில வேலைக்கு வந்துருவாம்ல. அதுக்குதான் ஒரு கூட்டம் அவனு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இட ஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் அவங்களுக்கு கிடையாதுன்னு கத்திட்டு கிடக்கு. காலம் பூரா இப்படி மேல இருக்கவன் மேல உட்காந்துக்கிட்டே இருக்கணும், கீழே இருக்கிறவன் கடைசி வரைக்கும் கீழேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்.
என்ன புத்தி இதுங்களுக்கு? இதுவும் சரிதான், கூள கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணுமாக்கும். எத்தனை நாளைக்கு கூள கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கிறது? அவனும் வேலைக்கு வந்துட்டு போறான், மேல இருந்துட்டு போறான். ஏன் நீ ஒரு நாள் மேல இருந்தா அவன் ஒரு நாள் மேல இருக்கட்டும் நினைக்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்கு? மனுஷன் நபர்ந்த எல்லாவனும் சரிசமம் தானே. இந்த புத்திய இதுங்களுக்கு வர மாட்டேக்கு. ஏக்கா அது போக நேத்து டிவி நியூஸ்ல பார்த்தேன் பாத்துக்க, இலவசத்தை ஒளிங்க, இலவசம் கொடுக்கறதுனால தான் எல்லாரும் கெட்டு போறாங்க, இலவசமே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாவளே, என்னத்துக்குக்கா? அது ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு தான் கிடக்கு. இலவசத்தை கொடுத்தா அதுங்களுக்கு எதுக்கு வயிறு எரிதோ தெரியல. நீ வாங்கு, வாங்காம நசமா போ, அது உன் பிரச்சனை. கஷ்டப்படுறவன் வாங்கிட்டு போறான், அவனுக்கு தேவை இருக்கு, அவன் அதை அது சந்தோஷமா வாங்கட்டுமே. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. அது உண்மைதான், நம்மள மாதிரி ஆளுக்க அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டோம். கவர்மெண்ட் அது அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்குது, செஞ்சுட்டு போகுது. அது என்னத்துக்கு வயிறு எரியுதோ தெரியல. ஒண்ணு பிள்ளைங்களுக்கு சத்துணவு போட்டதுனாலதான் நிறைய பிள்ளைங்க பசி இல்லாம படிக்குதுங்க. சத்துணவு போட்டதுனாலதான் பிள்ளைங்கள எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். இல்லைன்னா கட்டட வேலைக்கு போ, அங்க போ, இங்க போமோ. சரி ஒரு வயிறு சோறாது பள்ளிக்கூடத்துல கிடைக்குதேன்னு பிள்ளைங்க அங்க போச்சு. இப்பவாது உனக்கு புரிஞ்சிச்சே. இதெல்லாம் சொன்னாதான் எனக்கு இருக்க சிம்ப. ஒழுங்கு மரியாதையா ரேஷன்ல கொடுக்கற பொருள் உனக்கு தேவையில்லைன்னா அதை வாங்கி அந்த பக்கத்து வீட்டு சீட்டால அவளுக்கு கொடு. அதை விட்டுட்டு நான் போய் லைன்ல நின்று இவளுக்கு வாங்கி கொடுக்கணுமாக்கும் அப்படின்னு இருக்காத. உனக்கு காசு கொழுப்பு, நல்ல காசு இருக்கு. சரி, கஷ்டப்படுறவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு? அதுவும் சரிதான். காசா பணமா வாங்கி பொருளை கொடுக்க போறோம், அதுக்காக காசு கொடுக்க போறா. இதுல என்ன இருக்கு? அது போக இலவச பொருளை நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன், அதை அவளாவது வச்சுட்டு போறேன்னு நினைக்கணும். என்ன செய்ய, சில சமயம் இந்த கெட்ட புத்தி வந்து மண்டையில எட்டி பார்த்து நீ போய் லைன்ல நின்று அவளுக்கு வாங்கி கொடுக்கணுமாக்கும். அவ என்னைக்காவது உன்னை மதிச்சிருக்காளா அப்படின்னு தோணிடுது. நீ சொன்ன பிறகுதான் புரியுது. இப்பவாது புரிஞ்சுதே. 4 பேரு நல்லா இருக்கணும்னு நினைங்க. எப்பவும் நாம மட்டும்தான் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் உருப்படக்கூடாதுன்னு நினைச்சா இப்படித்தான் புத்தியில ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நெட்டவழி எங்க? இன்னைக்கு ஆளையே காணும். வருவாட்டி எங்கேயாவது போயிருப்பா. வரட்டும், அவ வர வரைக்கும் இங்க உட்கார்ந்துருப்போம். இல்லனா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவா. ஆமாக்கா,